அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும். சரி, குரு பெயர்ச்சி முதலில் பார்த்து விடுவோம். முதலில் குரு பெயர்ச்சி எப்போது என்றால் வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறது. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி ஆகும். வாக்கிய பஞ்சாங்கம் தான் அனைத்து கோவில்களிலும் அனைத்து தேவாலயங்களிலும் கடைப்பிடிக்கும் முறையாகும். அதே தான் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திரு ஆலங்குடியில் இந்த நாளை வைத்தான் அங்கு குரு பெயர்ச்சி நடக்கும். எனவே இந்த குரு பெயர்ச்சி மிக அற்புதமாக உங்களுக்கு செயல்பட இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு ஏற்கனவே ஜென்ம குருவாக அவர் இருந்தார். ஜென்ம குருவாக இருந்ததால் உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தது, மன கஷ்டம் இருந்தது. உங்களை எல்லாரும் ஒரு வகையாக தண்டிக்கும் நிலையும் அல்லது சங்கடப்படுத்தும் நிலையும் அல்லது அவமானம் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். மிகுந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்திருக்கலாம் அல்லது துக்கத்தை அனுபவித்திருக்கலாம். இது எல்லாம் இத்துடன் மாறப்போகிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் வருவதால், அதுவும் உச்ச குருவாக வருவதால் மிகப்பெரிய சிறப்பாகும். 2ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் உங்கள் சொல்வாக்கு நன்றாக இருக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அது பலிக்கும். நீங்கள் யாரிடமாக ஒரு வாக்கை கொடுத்து விட்டால் அதை காப்பாற்ற முடியும். அதே போல் செல்வம் எப்போதும் உங்கள் கையில் இருந்து கொண்டே இருக்கும். பணம் வரும் வழி எதுவென்று உங்களுக்கு தெரியாது. எத்தனை அணைகள் போட்டு தடுத்தாலும் பணம் வந்து கொண்டே இருக்கும். 1000 கைகள் மறைத்தாலும் கூட ஆதவன் மறைவதில்லை என்று ஒரு பழமொழி இருக்கும். அதுபோல் உலகமே நின்று தடுத்தாலும் கூட உங்களுக்கு பண வரவு நிற்காது. இதில் அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு பெயர்ச்சி இருக்கும். இது மட்டும் தான் என்றால் இல்லை. குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை புதிய தொழில் நீங்கள் தொடங்குவதாக இருந்தால் நன்றாக தொடங்கலாம். புதிய முதலீடுகள் செய்வதாக இருந்தால் செய்யலாம். வீடு வாங்கும் அமைப்பு, சொத்து வாங்கும் அமைப்பு, நிலம் வாங்கும் அமைப்பு, செல்வம், நல்ல படிப்பில் முன்னேறக்கூடிய அமைப்பு, நல்ல படிப்பு வரும், செல்வாக்கு வரும், வாக்குஸ்தலம் பதிக்கும். அதே சமயத்தில் வாயை வைத்து செய்யக்கூடிய தொழில் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கும். உதாரணமாக ரியல் எஸ்டேட் புரோக்கர், கமிஷன் புரோக்கர், கமிஷன் மண்டி, இடைத்தரகர தொழில் செய்கிற அனைவருக்கும் மிக அற்புதமாக இந்த தொழில். ஏனென்றால் வாயை மட்டும்தான் அவர்கள் முதலீடாக வைத்து சம்பாதிக்கிறார்கள். அதில் நன்றாக இருக்கும். வழக்கறிஞர்கள் நன்றாக இருக்கும். அரசியல்வாதிகள் நன்றாக இருக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நன்றாக இருக்கும். அதிகப்படியாக உங்களுக்கு செல்வாக்கு நன்றாக இருக்கும். என்னத்தான் உங்களுக்கு ஒரு கடந்த வருடங்கள் மனக்கசப்பை குரு பகவான் கொடுத்திருந்தாலும் கூட இந்த வருடம் உங்களை அனைத்தும் கொடுத்துவிட்டு சரி செய்துவிட்டு தான் அவர் உங்களை போவார். கவலைப்படாமலும் கஷ்டப்படாமலும் கண்ணீர் விடாமலும் நீங்கள் பயணிக்கும் காலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்பு, துன்பங்கள், துயரங்கள் இனி எல்லாமே அகலும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உடல்நலம் உங்களுக்கு எந்த பயப்படும் தேவையில்லை. ஏற்கனவே நீங்கள் எடுத்து வரும் உணவுகளும் மருந்து மாத்திரைகளும் அதற்கு ஏதாவது ஒரு விடுவிப்படுத்தி இனி மருந்துகள் எடுக்கும் நிலை வராத போல ஒரு வாய்ப்பை உருவாக்கும். உடல்நலம் நன்றாக மாறும். அல்லது உடல்நலம் ஏதாவது அறுவை சிகிச்சையோ அல்லது இது போன்ற விஷயங்கள் காத்திருந்தால் அது தவிர்க்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் ஆவதற்கு வாய்ப்பு 100% உண்டு. அதே போல் கஷ்டங்களை கடந்து செல்வர்கள் ஏதாவது ஒரு தொழில், இதுவரை நாங்கள் தொழில் செய்யவே இல்லை, நான் எவ்வளோ முயற்சி செய்தேன் என்றால் இப்போது தொழில் செய்யும் அமைப்பு ஏற்படும். குறிப்பாக கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றி விடுவீர்கள். யாராவது உங்களை ஒரு வேலை சொல்கிறார் என்றால் அந்த வேலையை செய்ய முடியாமல் இன்று வருகிறேன் நாளை வருகிறேன் என்று நீங்கள் அதை செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள். ஆனால் அது கடந்து இனிமேல் அது நன்மையாக நடந்து மிக அற்புதமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளரப் போகிறீர்கள். 2ஆம் இடத்து உச்ச குரு உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தை உச்சத்துக்கு கொண்டு சென்று விடுவார். பணத்தை கொண்டு சேர்த்து விடுவார். அதிகாரம், அந்தஸ்து, துறையாக கொடுப்பார். சிலருக்கு மிகப்பெரிய உயரத்துக்கும் கொண்டு சென்று விடுவார். நீங்கள் எந்த விதமான பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அதே சமயத்தில் நீங்கள் ஒரே ஒரு முறை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் திரு ஆலங்குடி சென்று குரு பகவானை தரிசனம் செய்யுங்கள். அதே சமயத்தில் திட்டை ராஜகுருவை தரிசனம் செய்யுங்கள். எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியாது, நாங்கள் வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிறோம் என்றால் நீங்கள் இருக்கும் இடத்திலே உங்கள் ஊரில் உள்ள பெரியவர்கள் காலில், அதாவது சன்னியாசியாக வாழ்வார்கள் அல்லது மகான்கள் ஏதாவது கோவில்கள் இருந்தால் அங்கே போகுங்கள். ஜீவ சமாதிகள் இருந்தால் ஜீவ சமாதி சென்று வழிபடுங்கள். ஏதாவது ஒரு ரூபங்களில் வயதில் பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். அவ்வளோதான். இதை மட்டும் செய்தால் போதும், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள்.
இந்த பெண்களை பொறுத்தவரை குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு நீங்கிவிடும். உங்களை இனிமேல் போற்றுவார்கள். பெண்களுக்கு செல்வம் சேரும். ரகசியமாக உங்களுக்கு நகை, ஆபரணம், தங்கம் இதெல்லாம் சேரும். படிக்கும் குழந்தைகளுக்கு நன்றாக படிப்பு வரும். இதுவரை மார்க் வாங்கவில்லை என்றால் கண்டிப்பாக மார்க் வாங்குவீர்கள். பரீட்சை எழுதியிருந்தால் நிச்சயம் பரீட்சையில் பாஸ் ஆகிவிடுவீர்கள். கவலை வேண்டாம். மற்றபடி நீங்கள் எப்போதுமே ஒரு திறமையாக இருக்கலாம். படிக்கும் ஆண் பெண்களை பொறுத்தவரை. மற்றபடி வெளியூர் வெளிநாடுகளில் இருப்பவர்களெல்லாம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த குரு பயிற்சி பொதுவாக மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி மிக அற்புதமாக இருக்கிறது. 2ஆம் இடத்த ஒரு குரு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகம்தான் என்பதில் சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம்.